friends, welcome back to Sardar's vlog. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் தாங்க பண்றதுக்காக போயிட்டு இருக்கோம். ஷாப்பிங் தான். இந்தியா போறோம். இந்தியாக்கு இன்னைக்கு தான் நம்ம டிக்கெட் புக் பண்ணோம். இன்னும் 1 வீக் தான் இருக்கு நம்ம இந்தியா கிளம்பறதுக்கும். சோ வந்து டக்குன்னு போய் ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கோம். எப்பயுமே ப்ரீ பிளான்டு லிஸ்ட் என்கிட்ட ஒன்று இருக்கும். ஷாப்பிங் போறோம்னா அதுவும் மெயினா இந்தியாவுக்கு போகும்போது எல்லாத்துக்கும் இது வாங்கணும் அது வாங்கணும்னு சொல்லி பார்த்து வாங்கிட்டு போவோம். இந்த டைம் அந்த மாதிரி கிடையாது. சடன் பிளான் பண்ணனால வந்துட்டு ரேண்டம் ஷாப்பிங் தான் இந்தியா போகிறதுக்கு. கொரியால வந்து 3 மாசமா ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியா வீக்கெண்ட்ல மட்டும் நடக்குதுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் ஆனா மட்டும்தான் மழை பெய்யுது. மற்ற நாள்ல பாத்தீங்கன்னா மழையே பெய்யறது இல்ல. என்ன நடந்தாலும் சரி இன்னைக்கு வந்து ஷாப்பிங் போயிடணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இமார்ட்க்கு தான் வந்து நம்ம ஷாப்பிங்க்கு போயிட்டு இருக்கோம். இப்ப இமார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொருளுமே நமக்கு வந்து மேக்ஸிமம் கிடைச்சிரும். எல்லாம் நம்ம என்னென்ன மறந்துருக்கோமோ அதெல்லாம் வந்து அப்படியே சுத்தி நடந்து வந்தோம்னா நமக்கு என்னென்ன வாங்கணுங்கிற ஐடியாவும் நமக்கு வந்து கிடைச்சிரும். அது போக பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்து இன்னும் 1 வீக் இருக்கு ஊருக்கு போகிறது. அதனால கொஞ்சம் க்ராசரிஸும் வாங்கணும். சேர்ந்து அப்படியே வாங்கிட்டு போகலான்னு தான் இமார்ட் வந்திருக்கோம். இந்த ராமியன் நூடுல்ஸ் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கொரியன் நூடுல்ஸ் வந்து ஸோ வந்து எப்பயுமே போகும்போது பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு போவோம் வீட்டுக்கு. இந்த டார்க் ரெட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓவர் ஸ்பைசி. இந்த பிளாக் மிக்ஸ்டு ரெட் ஒன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் லைட் ஸ்பைசியாக இருக்கும், கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு இதுதான் வாங்குவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஷாம்பு செக்ஷன் தான் வந்துருக்கும். இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான செக்ஷன் எனக்கு எப்பயுமே எடுக்கும் போது. வேணால் ஒவ்வொரு டைமும் டிஃப்ரெண்ட்டாக தான் ஏதாச்சும் வாங்கிட்டு போவோம். வீட்லேயுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. கொரியாலேருந்து இந்தியா போகும்போது கொரியாவோட ஃபேமஸான ஒரு சில ஐட்டங்களை கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும் தானேங்க. அதில் வந்து எனக்கு வந்து கொரியன் ஃபேஸ் மாஸ்க் எப்பயுமே இருக்கும். இதுலலாம் கூடவா ஃபேஸ் மாஸ்கெல்லாம் பண்ணி வந்து செல் பண்ண முடியுங்கிற மாதிரி தாங்க ஃபேஸ் மாஸ்க் நிறையா வச்சுருப்பாங்க. பட் நான் வந்து எப்பயுமே ஜென்ரலாக இருக்க ஐட்டம்ஸ்லேருந்து மட்டும்தான் எடுப்பேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா வந்து பாடி வாஷ் நார்மலாக வாங்கிட்டு போவோம். பாடி வாஷ் வந்து இந்த டைம் வேண்டாம், ஆல்ரெடி இருக்குது போதும் அதுவே அப்படின்ட்டாங்க வீட்டிலலாம். ஸோ அதனால நாங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு போகணுமே கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சோப்பு வாங்கிட்டு போகலாம் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு சோப்பு தான் பார்த்துட்ருக்கோம். இந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தோட ஃபேவரட் செக்ஷனுமே சொல்லலாம். பட் இந்த செக்ஷன்லேருந்து நம்ம இப்போ எதுவுமே வாங்க போகிறதில்ல. ஏன்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். குக்கீஸ் வந்து செலக்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான டாஸ்க்குன்னே கூட சொல்லலாங்க. ஆனால் குக்கீஸ் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொரியன் குக்கீஸ் டேஸ்ட் சில குக்கீஸ் மட்டும் அது வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும்னா கிடையாது இந்தியன்ஸ்க்கு. ஸோ ஆல்ரெடி நானும் என் ஹஸ்பண்டும் குக்கீஸ் வாங்கி டேஸ்ட் பார்த்ததில் வந்து எங்கள் 2 பேருக்குமே காமனாக வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்கிற குக்கீஸ் மட்டும்தான் வந்து ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு போகிறது. நெக்ஸ்ட் வந்து குட்டீஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான செக்ஷன் தான் சாக்லேட் செக்ஷன் தான் வந்திருக்கோம். பட் நான் எப்பயுமே வந்து இமார்ட்ல வந்து சாக்லேட்ஸ் வாங்க மாட்டேன். ஹெஸ்லேவும் கிட்கட்டும் தான் அதிகமாக கிடைக்கும். ஹெஸ்லே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிராண்டட் சாக்லேட், கிட்கட் வந்து நம்ம ஊர்லேயே கிடைக்கிற சாக்லேட் தாங்க கிடைக்கும் இங்கேயும். ஸோ எப்பயுமே அது வந்து நான் கொரியன் மேட் சாக்லேட்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு வேறு கடையில் வாங்குவேன். ப்ளஸ் வந்து ஆன்லைன்லேயே கொஞ்சம் ஆர்டர் பண்ணிப்பேன். இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக நம்ம கேட்ராமா லவர்ஸ்க்காக தான். அவங்க தான் வந்துட்டு எப்பயுமே கொரியாலேருந்து நான் இந்தியா வரேன்னா ஃபஸ்ட்டு கேட்குற விஷயமே என்கிட்ட கிம்ச்சி வாங்கிட்டு வந்து தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிம்ச்சி வந்து நாட் அலோட். கொரியாவில் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும்னா எதுவுமே சொல்ல முடியாது. பட் வேணால் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது சாம்சங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு 5,000 to 10,000 வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கே வந்து தெரியும் கொரியாவில் தான் வந்து சாம்சங் ப்ராடக்டே வந்து தயாரிக்கிறாங்க. அதனால தான் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிது. பட் இந்த டைம் வந்து எனக்கு அங்கே போய் சாம்சங் ப்ராடக்ட்ஸ் பார்க்குற அளவுக்கு கூட டைம் இல்லை. டைம் கன்ஸ்டெயின்னால வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு க்ராசரி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம் செக்ஷன் வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரெஸ் செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் வந்து குட்டீஸ்க்கு தான் வாங்க வந்திருக்கோம். மெயினாக கிளாத் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அந்த மெட்டீரியல் வந்து தொட்டு பார்த்திங்கனாலே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கொரியாவில் கிட்ஸ்க்கெல்லாம். நான் வந்து பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரியாவில் வந்து நீங்கள் ஏப்ரல்லேருந்து செப்டம்பருக்குள்ளே ஊருக்கு போகிறீங்கன்னா மட்டும் ட்ரெஸ் வாங்கிட்டு போங்கன்னு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் அதுக்கப்புறம் வந்து வின்டர் ஆரம்பிச்சிரும். வின்டர் கிளாத்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அதை வந்து நம்ம இந்தியாவில் வந்து யூஸே பண்ண முடியாது. இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து பக்கத்தில் இருக்க லோக்கல் மார்ட்டில் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கலாம் தான் போயிட்டுருக்கோம். இமார்ட்டில் பார்த்தீங்கன்னா கடை க்ளோஸ் பண்ணுற டைமுக்கு தான் வந்து போயிருந்தோம். அதனால வந்துட்டு பெருசாக வீடியோவும் எடுக்க முடியல டைம் கன்ஸ்டெயின்னால. இந்த கடையில் ஷாப்பிங் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லி காமிக்கிறேன். இந்த கடைக்கு மெயினாக வர்றது பார்த்திங்கன்னா வந்துட்டு மெயினாக சாக்லேட்ஸ் மட்டும்தான் வாங்குறதுக்காக வரும். வேணால் லோக்கல் கொரியன் மேட் சாக்லேட்ஸ் வந்து இங்கே நிறையாவே கிடைக்கும்.
சாக்லேட்ஸ் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக வாங்கிட்டு போகணும்னு சொல்லி ஆல்ரெடியே நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் நாங்கள் லாஸ்ட் டைம் போனப்பவே. பட் இந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்னால என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு நாங்கள் ஆல்ரெடியே வாங்கின சாக்லேட்ஸ் இதுக்கு முன்னாடி இந்தியா போகும்போதெல்லாம் நாங்கள் என்னென்ன சாக்லேட்ஸ் வாங்கினோமோ அதே தான் திருப்பி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டேன். அது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து குவாலிட்டி வைஸ் நல்லாவும் இருக்கும், சீப்பஸ்ட்டு ப்ரைஸாகவும் இருக்க மாதிரி. ஆல்ரெடியே நான் வீட்டுக்கு ஒவ்வொன்றும் வாங்கும் போது பார்த்து வச்சுருந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டேன். மெயினாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ண ஐட்டம்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து காஃபி பவுடர் தான். கொரியாவில் வந்து காஃபி பவுடர் வந்து நல்லா சீப்பாகவும் கிடைக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாகவும் நல்லாவே கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால எப்போவும் இதுதான் வாங்கிட்டு போகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹாட் சாக்கோ பவுடர்ஸ். இது வந்து மெயினாக பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது தாங்க, பூஸ்ட் ஹார்லிக்ஸ் மாதிரி. ஹாட் சாக்கோ பவுடர் குடிக்கிறதுக்கு வந்து ஏஜ் லிமிட்னா கிடையாது, குழந்தைங்களும் குடிக்கலாம், பெரியவங்களும் குடிக்கலாம். மெயினாக வந்து எங்கள் வீட்டு குட்டீஸ்க்காக வாங்கினது இது. இந்த பர்ஃப்யூம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இமார்ட்டில் வாங்கிட்டு வந்தது தான். இது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து குவாலிட்டியும் ஸ்மெல்லும் சூப்பராகவே இருக்குங்க. சோப்பு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே வாங்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டே போய் பார்த்ததுல வந்து செரி பிளாசம் சோப்பு இருந்துச்சு. செரி பிளாசம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்ச் மிட்லேருந்து ஏப்ரல் மிட்டுக்குள்ளே வந்து பூக்கிற ஒரு பூ தான். அதை வச்சு சோப்பு மேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால அதில் வந்து ஒரு பேக்கெட் சோப்பும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆவாரம் பூவில் வந்து சோப்பு இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அது ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தோம். ப்ளஸ் வந்து ஆலிவ்ல வந்து சோப்பு இருந்துச்சு. சரி இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி வாங்கியிருந்தோம். ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்பெஷல் ஐட்டம்லாம் கிடையாதுங்க. இது வரைக்கும் நாங்கள் இந்தியா போகும்போது இந்த ஷாம்பு வாங்கிட்டு போனதில் இந்த ப்ராடக்ட் ஷாம்பு, ஸோ அது வாங்கியிருக்கோம். நூடுல்ஸ் வந்து நம்ம வந்து இமார்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தோம். குக்கீஸும் இமார்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தோம். குக்கீஸ் வந்து குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ண மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு 2 பாக்ஸ் வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் வாங்கியிருந்தோம், 1 பாக்ஸ் மட்டும் பட்டர் ரிங்கில் வாங்கியிருந்தோம். டிஷ்வாஷ் லிக்விட் எல்லாமா இந்தியாவில் கிடைக்காது, அதெல்லாமா இங்கேருந்து வாங்கிட்டு போகிறீங்கன்னு நினைக்கலாம். பட் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இங்கே வாங்கினது வந்து ஒரு டைம் என் ஹஸ்பண்ட் கொண்டு போய் கொடுத்தாரு. அது வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிச்சிருச்சா, அதனால வந்துட்டு திருப்பி வரும்போதெல்லாம் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, அதுக்காக வாங்கினது இது. இதுவுமே வந்து நம்ம இமார்ட்டில் தான் வாங்கினோம். இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து இமார்ட்டில் வாங்கினது தான். இமார்ட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் பிராண்டில் வந்து ஃபேஸ் மாஸ்க் இருக்கும். 4-5 டைப்பில் ஆல்ரெடி நான் வந்து ஊருக்கு வாங்கிட்டு போயிருக்கேன். இந்த ஃபேஸ் மாஸ்க் தான் வந்து குவாலிட்டி நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொன்னனால இதுதான் வாங்கிட்டு போகிறது இப்போல்லாம் ரீசெண்ட் டேஸில். இந்த டைம் வந்து நம்ம பெருசாக எந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸுமே வாங்கலை. ஒரு பக்கம் வந்து டைம் இல்லைங்கிற காரணம் இருந்தாலும் நான் எப்பயுமே பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து நானாக ஓனாக வாங்க மாட்டேன். என் கசின்ஸ்கிட்டே கேட்பேன் அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும்னு சொல்லிட்டு. அவங்களே கூகுளில் சர்ச் பண்ணிட்டு எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் கொரியாலேருந்துன்னு சொன்னால் மட்டும்தான் வாங்கிட்டு போய் கொடுப்பேன். அவங்க வந்து என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. நான் காமனாக வாங்கிட்டு போய் கொடுத்தா வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் எப்பயும் வாங்க மாட்டேன். இந்த டைம் எல்லாத்துக்கிட்டையும் கேட்கறதுக்கு வந்து எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால வந்து நானாக ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா கிளிப்ஸு, குட்டீஸ்க்கெல்லாம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். சாக்லேட்ஸ் பார்த்திங்கன்னா இது எல்லாமே கொரியன் மேட் சாக்லேட்ஸ் தாங்க வாங்கியிருக்கோம். பார்த்து ஒவ்வொரு டைமே வந்து கொரியன் மேட் சாக்லேட் வாங்கணும்னு மட்டும்தான் வாங்குவோம். இந்த டைம் வந்து இந்த சாக்லேட் வந்து ரொம்ப புதுசாகவே எடுத்திருக்கோம். இந்த சாக்லேட் பார்த்திங்கன்னா வந்து கொரியன் மெடிசனுக்கு, ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கு யூஸ் பண்ணுற அந்த வேர்லேருந்து தயாரிக்கிற ஒரு சாக்லேட் வந்து தனியாக ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். நம்ம ஊரில் வந்து இந்த பிக்ஸு, ஹால்ஸ் சாக்லேட்னா கிடைக்கும்ல, அது மாதிரியே இருந்துச்சு. இது வந்து கிட்டத்தட்ட சாக்லேட் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலன்னு இருக்கக்கூடாது. ஸோ சாக்லேட் எல்லாமே ஸ்வீட்டாக சாப்பிட்டாங்கன்னா சளி பிடிச்சிக்கும்னு சொல்லிட்டு இந்த சாக்லேட்டையும் 1-2 அது கூட மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பயுமே கொரியாவிலேருந்து ஜேஜு சாக்லேட்ஸ் வந்து வாங்கிட்டு போவோம். ஜேஜுங்கிறது வந்து ஒரு ஐலாண்டுங்க, கொரியாவில் இருக்க ஒரு ஐலாண்டு. அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுற சாக்லேட் மெயினாக அது வந்து ரொம்ப ஃபேமஸ் கொரியாக்குள்ளே. அந்த சாக்லேட்ஸ் வந்து மெயினாக நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து கிடைக்காது. எப்போவுமே வந்து குப்பாங்க ஆப்பில் தான் வந்து ஆர்டர் பண்ணி அந்த சாக்லேட்ஸ் வாங்குவோம். டைம் ஷார்ட்டேஜ்னால இந்த டைம் வந்து வாங்க முடியல எங்களால் அந்த சாக்லேட்டை. இந்தியா போகிறதுக்கு டோட்டலாகவே இவ்வளோதான் ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் பார்த்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி வாங்கியிருக்கோம். என் ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடியே பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர்கிட்டருந்து கொஞ்சம் பிடுங்கி தான் கொஞ்சம் குவான்டிட்டி மட்டும்தான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். நான் வீடியோ எடுக்கிற கேப்பில் அவர் வந்து 2 பேக்கே பேக் பண்ணிட்டாரு. சரிங்க, டைம் வந்து இந்தியா கிளம்புறதுக்கு ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்குது. ஸோ அதனால நானும் போய் பேக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் தான் முடிக்க முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சந்திக்க சந்தோஷ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.